வணக்கம் நண்பர்களே. காலச்சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி இந்த மேச ராசி. ராசி மண்டலத்தில் முதல் 30 பாகைகளும் கொண்டது இந்த மேச ராசி. இந்த ராசிக்காரர்களுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாட்டு வடிவத்தை உடைய ஒரு தலை சிம்பிள் இவங்களுடைய ராசி சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு நெருப்பு ராசி. சர ராசி தத்துவத்தில் இது ஒரு அறம் சார்ந்த ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மேச ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதங்கள்லாம் இந்த மேச ராசியில் அடங்கும். இந்த மேசராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான். சூரியன் உச்சமடையும் ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி தான். சனி பகவான் நீச்சமடையும் ராசியும் இந்த மேசராசி தான். உடல் பாகத்தில் தலையை குறிக்கக்கூடிய ராசி மேசராசி. இந்த ராசி ஒரு வறண்ட ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுடைய அந்த காரங்கள் உடல் உழைப்பால் உயரக்கூடியவங்க, கடினமான உழைப்பாளிகள், அதே மாதிரி எதையுமே தாங்கும் மனம் உடையவர்கள் இந்த ராசிக்காரங்க. இவங்களுக்கு தலைமை திறன் அதிகமாகவே இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் சொல்கிற குணாதிசயம் பொருந்தி போகுது அப்படின்னா ஆம் என்றும், இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க. சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து 7 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஆலோசனை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வரிகளில் பார்க்கலாம். இந்த மேசராசிக்காரங்க வாழ்க்கையை ஒரு போராட்டமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமையும். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஒரு ஏற்ற இறக்கம் நிறைந்த வாழ்க்கையாக தான் அமையும். இவங்களுக்கு பிடிவாதம் குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முன்கோபிகள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். கொஞ்சம் அவசர புத்தியும் இருக்கும். உடனே ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா டக்குன்னு அதில் இறங்கிடுவாங்க. டக்குன்னு இறங்குறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அதே மாதிரி தலையில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப அமைதியான தோற்றம் கண்டவங்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய அறிவு கூர்மை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஞாபக சக்தி, அறிவு கூர்மை உடையவர்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் சிக்கனவாதிகளும் கூட. கொஞ்சம் தற்பெருமையும் இவங்க கொஞ்சம் பேசக்கூடியங்க. நிறைய அறிவு இருக்கும். உலக ஞானத்தை தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் தான். அதேமாரி ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் கூடுதலாகவே வரும். அதே மாதிரி பிடிவாத குணமும் கொஞ்சம் கூடுதலாக வரும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டோம்னா கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கள இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அநீதியை கண்டா பொங்கி எழக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. நிர்வாக திறமை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சுதந்திரமானவங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடியவங்க, ரொம்ப தைரியமானவங்களுக்கு கூட கலை, அழகு இதெல்லாம் ரொம்ப ரசித்து செயல்படக்கூடியங்க இந்த மேசராசி அன்பர்கள். அதே மாதிரி எதையாவது ஒரு குறிக்கோள் உடையவங்க, வாழ்க்கையில் நம்ம இந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்கள இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. எடுத்த காரியத்தை முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது தானாகவே அமைந்துடும். 30-35 வயதுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி வருவாங்க. இவங்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திரபாக்கியம்லாம் இருக்குது. பூர்வீக சொத்து மூலிமா எந்த ஒரு ஆதாயமும் உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காது. குலதெய்வ அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி வழியின் மூலிமா நல்ல ஒரு சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு நீண்ட ஆயுள்கு இருக்குது. திடீர்னு இவங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். ரொம்ப பக்திமான்கள் இந்த மேசராசி அன்பர்கள். சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
செப்டம்பர் இறுதியிலேருந்து அக்டோபர் முதல் வாரம் வரையிலும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கன்னி ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், புதன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன, சுக்கிரன் துலா ராசியில் அமர்ந்திருக்கிறார், சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார், மீனத்தில் ராகு, கன்னியில கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்கு. இதனால் மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நவ கிரகங்களின் நாயகனாக விளங்கக்கூடியவங்க முதல்வனான சூரியன் உங்களுடைய ராசியில் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பூர்வீக சொத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் நல்ல ஒரு சாதகமான முடிவுக்கு உங்களுக்கு இந்த டைமில் வரும். இந்த மேசராசி அன்பர்கள் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் அமையும். வெளியில் பயணம் செல்லும்போது ஏதாவது ஒரு விஐபியை நீங்கள் சந்திப்பீங்க. அவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு. சந்திரனின் இடமாறுதல்னால வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான பலன்கள் கொஞ்சம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் தேடி வர இருக்கு. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கு முழு முயற்சியுடன் இருங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது. புதிய கடைகள்லாம் திறக்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்வீங்க. அதெல்லாம் முயற்சியில் சின்ன சின்ன தடைகளும் இடையூறுகளும் இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகள் வருகை இருக்கும். உங்களுடைய குடும்பத்தார்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க. அதே மாதிரி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு புதிய முதலீடுமே இந்த டைமு நீங்கள் செய்ய வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது மேசராசி அன்பர்களே. அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அலங்கார பொருளெல்லாம் வாங்கிறது விற்கிறது இதெல்லாம் அமோக லாபம் கிடைக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு லாபம் கிடைக்கும் இந்த வாரத்தில். புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியெல்லாம் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக தான் அமைய போகுது. ராகு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வீண் வாக்குவாதங்கள் செய்கிறதுல கொஞ்சம் வில்லங்கங்கள் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேசராசி அன்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு வில்லங்கம் வீடு தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பார்த்து சூதானமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கேது 6ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவி சொல்லுக்கு மறு பேச்சு வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினர்கள் சொல்லுவதையோ அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொல்லுவதையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் சொல்வதையோ கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அனாவசிய செலவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதுவும் உங்களுடைய பிள்ளைகள் மூலியமாகவே இந்த அனாவசிய செலவுகள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேறும். உடல்நிலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். போட்டியாளர்கள்லாம் விலகி செல்வாங்க. பணிபுரியும் இடத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதனவர்களும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு சாதகமான முடிவுக்கு வர இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரநாதன் ஆட்சியாக இருப்பதனால புதிய நட்புகள் கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு சிலர்லாம் எதிர்பாலினத்தவங்க ஈர்க்கப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைம் கவனச்சிதறல் இருந்துருச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. அரசு வழியில் இருந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது கூட உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது. மேலும் உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைவதற்கு முருகப்பெருமானை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.